Amen.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் வாக்கு அபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரு கைமாறு கிடைக்கும். அப்பொழுது அபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லையே. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆக போகின்றார். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆக போகின்றான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து, வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்ப என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டில் உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயர்களின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரை, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி, ஒவ்வொரு பகுதியும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர்
நம்பிக்கையின் மறைபொருள் உமது அருளால்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு கூறுகிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அருள் நம்பிக்கை நோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை படைத்தொழுகிறாக. எனது வாழ்வு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ சொன்னார், இதுபோல பாவங்களை போக்குகின்றவர். போலித்தனங்களில் இருந்து விலகி இருக்கிறோம். போலித்தனமானவர்களாக நாம் வாழாமல் இருக்கிறோம். அழைப்பு தருகிற நற்கொடையாளர் விடுதலை தகுதியானவரை பங்கெடுத்து நாம் அனைவருமே பேரவர்கள்.
நன்றி சொல்லுகிறேன். எனது மேற்படிப்புக்காக நான் கடன் சொல்லியிருக்கிறேன். புலமையிலே திருவழிபாட்டில் மேற்படிப்பு படிப்பதற்காக நான் செலவிருக்கிறேன். எனவே அதற்காக இறைவனில் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய தனிப்பணியாளர் குழுமத்திற்கும் சிறப்பான நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. போலித்தனங்கள் எடுத்துமாய் சென்று வாருங்கள். வாழ்வழி தொடர்கின்றது. நமது கோவில் திருவிட பணிகள் சிறப்பாக நடைபெறவும் விரைவில் நம்முடைய கோவில் புதுப்பில் பெற்று நமது நம்பிக்கை ஆழப்பட இறைவனில் செய்வோம். நூலில் இருக்கிற தந்தையை அருளையும் வகையை வாழ்க. தந்தை